இந்த வருமானம்னு சொல்லும்போது தான் இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். நான் சினிமா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவன் வந்து உருப்பட மாட்டான், ரொம்ப ஒரு வருமானமே இல்லாமல் ரொம்ப ஒரு சினிமான்னு சுற்றிட்டு இருக்கான், இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து ஒரு 3 மாதம் வேலைக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, சினிமாலாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 3 மாதம் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நானும் 1 மாதம் போனேன். 2வது மாதம் போச்சு, 3வது மாதம் போச்சு. அது விட்டுட்டு திரும்ப சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு போட்டு வச்சுட்டாங்க. இந்த சீட்டை வந்து நீ தான் கட்டணும் அப்படின்ட்டு. சரி, அந்த சீட்டை கட்டுறதுக்காகவே நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் கூட நாங்கள் சினிமாவை தான் ட்ரை பண்ணி ஓடிட்டு இருக்கோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் இது வரைக்கும் முயற்சி பண்ணி திரும்பவும் நாங்கள் முயற்சி பண்ணி தான் இருக்கோம். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி வரும். ஸோ அதை நோக்கி ஓடுவோம்.